இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிமை தந்தீர நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மாமீர நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மாமீர நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீர நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீர நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீர நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீர நன்றி ஐயா. நன்றி
நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அல்லேலூயா. பாடல் புத்தகத்தில் இரண்டாவதாக 14வது பாடலை பாடுவோம். 14வது பாடல். நன்றியால் துதி பாடு, உன்னேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, உன்னேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். என்றும் நன்றியால் துதி பாடு, உன்னேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. என்றும் நன்றியால் துதி பாடு, உன்னேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறான். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். என்றும் நன்றியால் துதி பாடு, உன்னேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. என்றும் நன்றியால் துதி பாடு, உன்னேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. துன்மார்க்கு ஏதுவான வெறி கொள்ளாமல், தெய்வ பயத்தோடு என்றுமே. துன்மார்க்கு ஏதுவான வெறி கொள்ளாமல், தெய்வ பயத்தோடு என்றுமே. ஆவியினால் உள்ளம் நிறைந்தேன், சங்கீதம் கீர்த்தனம் பாடு. ஆவியினால் உள்ளம் நிறைந்தேன், சங்கீதம் கீர்த்தனம் பாடு. என்றும் நன்றியால் துதி பாடு, உன்னேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. என்றும் நன்றியால் துதி பாடு, உன்னேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம். சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால்,
தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். என்று நன்றியால் துதி பாடு, உன்னேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. என்று நன்றியால் துதி பாடு, உன்னேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. இரட்சகர் என்றுமே வழி நடத்துவார், பாதை என்றும் செவ்வாய்ப்படுத்துவார். இரட்சகர் என்றுமே வழி நடத்துவார், பாதை என்றும் செவ்வாய்ப்படுத்துவார். கஷ்டமில்லை நஷ்டமில்லை, ஓயாமல் துதி பாடு. கஷ்டமில்லை நஷ்டமில்லை, ஓயாமல் துதி பாடு. என்று நன்றியால் துதி பாடு, உன்னேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. என்று நன்றியால் துதி பாடு, உன்னேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும் சிலுவாயின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவாயின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதிடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். என்றும் நன்றியால் துதி பாடு, உன்னேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. என்றும் நன்றியால் துதி பாடு, உன்னேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்று ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்று ஜெயித்திடுவோம். என்று நன்றியால் துதி பாடு, உன்னேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. என்று நன்றியால் துதி பாடு, உன்னேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். என்றும் நன்றியால் துதி பாடு, உன்னேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. என்றும் நன்றியால் துதி பாடு, உன்னேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எல்லாரும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம் ஆண்டவர் நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தினார். செங்கடல் போன்றதான சோதனைகள் நமக்கு எதிராய் நின்றாலும் இதுவரைக்கும் இந்த டிசம்பர் மாதத்தின் இந்த 29ஆம் தேதி வரைக்கும் ஆண்டவருடைய கரம் நம்மை கைவிடாதபடிக்கு வழி நடத்தினது. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நன்றியோடு ஆண்டவரை நாம் துதிக்க போறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாடல் புத்தகத்துல 756வது பாடலை எல்லாரும் முழங்கால் படிட்டு பாடுவோம். 756வது பாடல். ஆண்டவரே, இந்த வருட இறுதி ஞாயிற்றுக்கிழமையிலும் ஒரு அக்கினி நெருப்பாய் எங்களை ஆண்டவரே அபிஷேகம் பண்ணி எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. அப்பா, எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க. இந்த பொல்லாத உலகத்தில் நாங்கள் ஆண்டவரே
அப்பா, எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற்றவர்களாய் நிற்க எங்களுக்கு உம்முடைய அபிஷேகம் தேவை, உம்முடைய வல்லமை தேவை. வருட இறுதி ஆண்டவர நாட்களில் எங்களை நிரப்புங்க. அந்த எண்ணத்தோடு நாம் இந்த பாடலை பாடி அபிஷேகத்தில் நிறைந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்சடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. முச்சடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்துவிடும், எங்களின் குற்றங்களை எரித்துவிடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்துக்கு, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர்களே இறங்கி வந்தீரே. அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர்களே இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே, ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இருண்ட உலகத்தில் சித்தம் செய்திட, இருண்ட உலகத்தில் சித்தம் செய்திட. எங்களை நிரப்பும் ஆவியா, எங்களை நிரப்பும் ஆவியா. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து
வழி நடத்தும். ஏசாயானாவை ஆலயத்திலே ஏசாயானாவை தொட்டீரே, பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றினீரே அப்பா. எங்கள் நாவுகளையும் தொடுவீராக, நிரப்புவீராக அப்பா. ஒவ்வொருவரையும் யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்திற்கு, எங்களை அனுப்பும் தேசத்திற்கு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினிமயமான நாவுகளாக ஆதி சபையிலே அக்கினிமயமான நாவுகளாய் நிரப்பி வல்லமையாய் பயன்படுத்தி எழுப்புதலை காண செய்தீரே. எங்கள் சபையை அப்படியாய் தேவன் நிரப்புவீராக. ஓ வல்லமை இறங்கட்டும். அந்நிய மொழியை பேச வைத்தீரே, ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே, ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இருண்ட உலகத்தில் சித்தம் செய்திட, இருண்ட உலகத்தில் சித்தம் செய்திட எங்களை நிரப்பும் ஆவியினார், எங்களை நிரப்பும் ஆவியினார். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். 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 அக்கினி நெருப்பாய் ஒவ்வொருவரையும் அக்கினி நெருப்பாய் நிரம்ப செய்வீராக. வல்லமை இறங்கட்டும். வல்லமையினால ஒவ்வொருவரும் இந்த வேளையில இடைகட்டப்படுவார்களாக. ஹல்லேலூயா. வல்லமை தேவ வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். பரலோக வல்லமை இறங்கட்டும். சபை ஒவ்வொரு ஜனங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். அக்கினியை போட வந்தேன் என்று சொன்னவர் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. அபிஷேகம் ஒவ்வொரு ஜனங்களை நிரப்புகிறார். எல்லாரும் அபிஷேகத்தில் நிறைந்து ஆண்டவரை ஆராதனை செய்வார். அபிஷேகம் நுகங்களை முறிக்கிறதா இருக்கிறது. அபிஷேகம் கட்டுகளை அறுத்து போடுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவை தொட விரும்புகிறார், தொட விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் தொட விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. எல்லாரும் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை உம்முடைய வல்லமையினால நிரப்பும் ஆவியானவரே என்று சொல்லி ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, ஏசாயாவின் நாவை தொட்டவர் இன்றைக்கு ஆண்டவரே இந்த வருடத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையில உம்மை ஆராதிக்கிற ஜனங்களை தொடுவீராக. டச் லார்ட், உம்முடைய வல்லமையினால தொடுவீராக. Touch every people with your spirit, Lord. உம்முடைய அபிஷேகத்தின் நிறைவு ஒவ்வொருவரையும் தொடட்டும். Touch, fill, ஒவ்வொருவரை ஆவியானவர் நிரப்புவீராக ஆண்டவரே. பலத்தின் ஆவியினால இடைகட்டப்படட்டும்.
வருட இறுதி நாட்களில் பலத்தின் ஆவியினால இடைகட்டும் ஆண்டவரே. சத்துருவை அந்தகாரங்களை ஆண்டவரே பொல்லாத ஆவிகளை ஜெயிக்கிற பலனோடு ஆண்டவரே இந்த வருட இறுதி நாட்களில் செயல்படும்படியாய் ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நிரப்புவீராக. Fill every people Lord. ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. உம்முடைய ஆலய பிரகாரங்களிலே ஆண்டவரே நிரப்புவீராக. மேல் வீட்டறையில இறங்கின வல்லமை, அக்கினி மயமான நாவுகளோடு இறங்கின அதே வல்லமை, அதே வல்லமை, அதே வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா. ஆவியானவர் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்களுக்கு அளவில்லாமல் தேவை. உம்முடைய கிருபைகள் எங்களுக்கு தேவை. உம்முடைய ஆவியின் வல்லமைகள் தேவை, வரங்கள் தேவை, கனிகள் தேவை ஆண்டவரே. எல்லாரையும் நிரப்புங்க வறுமையான பாத்திரங்களாய். இந்த வருடத்தை நாங்கள் முடிக்க வேண்டாம் அப்பா. வறுமையான ஒரு பாத்திரத்தின் நிலைமையோடு நாங்கள் முடிக்க வேண்டாம். உம்முடைய அபிஷேகம் பொங்கி வழியும்படியாய், நிரம்பி வழியும்படியாய் நிரப்பப்படுவார்களாக. புது எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல இன்றைக்கு ஆண்டவரே புது எண்ணெயினால, புது பலத்தினால ஒவ்வொருவரையும் தேவன் நிரப்புவீராக. சபையை நிரப்புவீராக, சபையை நிரப்புவீராக. ஹல்லேலூயா. அக்கினியாய் தேவனுடைய வல்லமை இந்த வேளையில இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க, அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரிடத்துல வாஞ்சையோடு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. உம்முடைய வல்லமையினால நீ நிரப்போன்னு சொல்லி ஒப்புக் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களிலே வந்து விட்டபடியால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால முறியடிக்கும் பலனங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. ரிகாலாருனே ஷேதேரேனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆதிசபையின் அச்சாரமாக வந்தவரே அனுதினமும் என்னை நடத்துமே. ஆதிசபையின் அச்சரமாக வந்தவரே அனுதினமும் என்னை நடத்துமே. ஆயிரமாய் வளர்ந்து பெருகவே எங்கள் சபைகளிலே எழுந்தருளுமே. ஆயிரமாய் வளர்ந்து பெருகவே. எல்லாரும் நல்ல கையை தட்டி ஆராதித்து தேவனிடத்துல கேட்போம். வல்லமை தாரும் தேவா, வரங்கள் தாரும் தேவா, இன்றே தாருமே. வல்லமை தாரும் தேவா, வரங்கள் தாரும் தேவா, இன்றே தாருமே. மேல் வீட்டறையில் வேகமாக வந்தவரே அக்கினியாக இன்று வாருமே. இந்த வேளையில வாருங்கப்பா. வேகமாக வந்தவரே அக்கினியாக இன்று வாருமே. வரங்கள் நிறைந்த வாழ்க்கை தந்திடவே உங்கள் வல்லமையாலே என்னை நிரப்புமே. வரங்கள் நிறைந்த வாழ்வை தந்திடவே உங்கள் வல்லமையாலே என்னை நிரப்புமே. வல்லமை தாரும் தேவா, வரங்கள் தாரும் தேவா, இன்றே தாருமே. வல்லமை தாரும் தேவா, வரங்கள் தாரும் தேவா, இன்றே தாருமே. சீனாய் மலையில் மகிமையாக வந்தவரே கனிகள் நிறைந்த வாழ்வை தாருமே. சீனாய் மலையில் மகிமையாக வந்தவரே கனிகள் நிறைந்த வாழ்வை தாருமே. அபிஷேகத்தால் என்னை நிரப்பியே ஆத்துமா அறுவடையால் திருப்தியாக்குமே. அபிஷேகத்தால் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆத்துமா அறுவடையினால திருப்தியாக்குமே. வல்லமை தாரும் தேவா, வரங்கள் தாரும் தேவா,
இன்றே தாருமே. உண்மையாய் கேட்போமா? வல்லமை தாரும் தேவா, வரங்கள் தாரும் தேவா, இன்றே தாருமே. உம்முடைய வல்லமை தாரும் அப்பா. வல்லமை தாரும் தேவா, வரங்கள் தாரும் தேவா, இன்றே தாருமே. எல்லாரையும் உம்முடைய வல்லமையினால் வல்லமை தாரும் தேவா, வரங்கள் தாரும் தேவா, வருட இறுதி ஞாயிற்றுக்கிழமையில எல்லாருக்கும் உம்முடைய வல்லமை அளவில்லாமல் தேவை. வல்லமை தாரும் தேவா, வரங்கள் தாரும் தேவா, இன்றே தாருமே. இப்போ தாருமே, இன்றே தாருமே. இப்போ தாருமே, இன்றே தாருமே, இப்போ தாருமே. ஹல்லேலூயா. எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க, ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. உம்முடைய வல்லமையினால நிரப்பி ஆளுகை செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகத்தினால நிரப்பி ஆத்தும அறுவடையினால திருப்தியாக்கும் ஆண்டவரே. அப்பா, உலக சிந்தை, உலகத்துக்கு அடுத்ததான சிந்தையோடு வாழ்கிறவர்களாய் அல்ல ஆண்டவர், ஆத்தும அறுவடையினால, ஆத்துமாக்களை குறித்த பாரத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆத்தும அறுவடையினால திருப்தியாக்குவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி, ஸ்தோத்திரம். இந்த வேளையில எல்லாரும் எழும்பி கர்த்தருடைய சமூகத்துல எல்லாரும் எழும்பி நின்று தேவனுக்கு நன்றி செலுத்துகிற நேரம். போன வாரம் முழுவதும் தேவன் நம்மை கண்ணின் மணி போல காத்து கொண்டார். எத்தனையோ பேர் போகும்போது வரும்போது பிரயாணத்துல ஸ்தோத்திரம் ஆண்டு போனார்கள். ஸ்தோத்திரம். ஒரு ஐயாவை குறித்து சொன்னார்கள். ஸ்தோத்திரம். மனைவியை விட்டு விட்டு வீட்டில் விட்டு விட்டு பைக்கில் போயிட்டு வரேன்னு போனவர் லாரி மோதி கிறிஸ்மஸ் அன்றைக்கு இறந்து விட்டார். எவ்வளவு ஒரு கஷ்டமான காரியம். ஸ்தோத்திரம். எத்தனையோ ஜனங்களுடைய வாழ்க்கையில எத்தனை சோதனைகள், எத்தனை போராட்டங்கள், ஆனால் கிருபையாய் ஜீவன் சுகம்பலனை தந்து இந்த நாள் வரைக்கும் நம்மை அன்பு வைத்து ஆதரித்து நடத்தி வருகிறாரே. எவ்வளவு அதிகமாய் தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லி சொல்லுவோமா? இதுவரைக்கும் எங்களை காத்து ஆண்டவரை வழி நடத்தினீரே. ஆண்டவரை குறைவில்லாதபடிக்கு தேவைகளை சந்தித்து நடத்தினீரே. அப்பா, உம்முடைய சந்தோஷத்தை ஆண்டவரை, எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் எங்களுக்கு எதிராய் வந்தாலும் உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை இருதயத்தில் எங்களுக்கு தந்து வழி நடத்தினீங்களே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் நீர் எங்களுக்கு கொடியேற்றுகிறவராய், ஜெய கொடியேற்றுகிறவராய் இருக்கிறீரே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவரே நீ செய்த நன்மைகளை நினைத்து நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நாங்கள் நன்றியோடு துதி செய்கிறோம். நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம், தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். குடும்பத்தில் உள்ள பெரியோர் சிறியோர் அத்தனை பேரையும் காத்து கொண்டீரே. கணவன்மாரை காத்து கொண்டீரே, மனைவிமாரை காத்து கொண்டீரே, பிள்ளைகள் பெரியவர்களை காத்து கொண்டீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் ஜீவன் உம்முடைய பார்வைக்கு அருமையாய் இருந்ததே. ஹல்லேலூயா. வேலைகளை செய்ய ஆண்டவரே ஒரு பலனை தந்தீரே அப்பா, உற்சாகத்தை தந்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உமக்காய் ஆண்டவரே ஜீவிக்கும்படியான எண்ணங்களை எங்களுடைய இருதயத்தில் தந்தீரே. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. எத்தனையோ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில செய்தீரே. நன்றி, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, உண்மையாய் சொல்லுங்க, உண்மையாய் சொல்லுங்க, உண்மையாய் சொல்லுங்க, உண்மையாய் சொல்லுங்க, உண்மையாய் சொல்லுங்க. ஏசப்பா நமக்கு நன்றின்னு சொல்லி சொல்லுங்க. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா.
Hallelujah. 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 Oh, we praise the Lord. Thank you, Lord. நாங்கள் சபையாராய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹalleluya. நீர் ஒருவரே இதுவரைக்கும் ஆண்டவரே எங்களை வழிநடத்தி ஹalleluya வந்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. 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 எத்தனை இன்னல்கள் எங்கள் வாழ்க்கையில வந்தாலும் அத்தனையின் மத்தியிலும் ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்தி வந்தீர். ஹalleluya. நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே என்று சொல்லி எங்களை வழிநடத்தி வந்தீரே. ஹalleluya. நான் உனக்காய் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன் என்று சொல்லி எங்களுக்காய் தேவைகளை சந்திக்கிறவராகவும் எங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிற தேவனாகவும் ஓ நீர் இருந்தீரே, இனிமேலும் இருக்க போகிறபடினால ஸ்தோத்திரே. தேவனே மக்கு நன்றி ஆண்டவர். அந்த சபையார் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் போதுமானவராய் இதுவரைக்கும் இருந்தபடினால ஸ்தோத்திரம். தேங்க்யூ லோர்ட். எல்லாரும் மனதார நன்றி சொல்லுங்க. மனதார ஸ்தோத்திர பலிகளை அவருக்கு ஏறெடுங்க. ஹalleluya. எத்தனையோ பேர் மருத்துவமனைகளிலும் ஸ்தோத்திரே நடக்க கூட முடியாத பலவீனங்களிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே. தேவன் நம்மை பலப்படுத்தி இதுவரைக்கும் நடத்தி வந்தாரே. எவ்வளவு நன்றி சொல்லணும். நன்றின்னு சொல்லி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் சொல்லுங்க. ஓ ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே நீங்கதான் எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே. என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு நூறு உம்மை நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மை நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. அப்பா உயர்த்தி வச்சிடுங்க. நாங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. செய்யுங்க. இன்றைக்கு நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையோடு அவரை துதிப்போம். உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் இன்றைக்கே செய்திடுங்கப்பா. அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. வெற்றிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. வெற்றிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உள்ளத்தினால் திறந்து கேட்போமா? ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன்,
அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் ஆண்டவரே, இந்த வருட இறுதி நாட்களிலே வந்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை, சபை ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். Do a miracle, Lord. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். மனிதரை நம்பவில்லை, நாசியிலே சுவாசமுள்ள மனிதரை நம்ப ஏமாத்திரேன். உம்மையே 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 நம்புகிறோம். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். பாடும்போதே தேவ வல்லமை இறங்குகிறது. பலவீனங்கள் சரீரத்தில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படுகிறது. பாடும்போதே தேவ வல்லமை புறப்பட்டு சரீரத்தில் உள்ள வியாதிகளை அழித்து போடுகிறது. தேவ வல்லமை இறங்குகிறது. ஒரு விடுதலை இந்த நாளிலே ஆவியானவர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கட்டுகள் அறுக்கப்படுகிறது. Hallelujah. Lord, break all the bondage. Break all the bondage, Lord. Break all the bondage, Lord. Break all the bondage, Lord. பலவீனங்கள் சரீரங்களை விட்டு மாறட்டும். கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கப்படட்டும். ரிகா பாபா பாபா ரிகா பாபா ஷபாபா ரிகா. எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் உம்மையே உம்மையே நம்பி இருக்கேன். உலகத்துல யாரை நம்புவோம் ஆண்டவர்? ஓ, நீரே எங்கள் நம்பிக்கையப்பா. நீரே எங்கள் நம்பிக்கையப்பா. ஒரு அற்புதத்தை செய்யும் அப்பா. நெடுநாள் வியாதிகள் ஓ இன்றைக்கு மாறட்டும் மாறட்டும். கட்டளையிடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆராதிக்கிற ஜனங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற நடுநாள் வியாதிகள் இன்றைக்கு நீங்கி போகட்டும். I order in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. வியாதிகள் நீங்கட்டும். வியாதிகள் நீங்கட்டும். வியாதிகள் நீங்கட்டும். ஹல்லேலூயா. செயல்படாத சரீர உறுப்புகள், கால்கள் கைகள் இன்றைக்கு செயல்படட்டும். செயல்படாத சரீர உறுப்புகள் செயல்படட்டும். ஹல்லேலூயா. 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 உலர்ந்த எலும்புகளிலே இறங்கின வல்லமை, ஆவியின் வல்லமை இறங்குகிறது. உலர்ந்த எலும்புகளிலே இறங்கின பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்குகிறது. இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானவரே, வல்லமை அளவில்லாமல் இந்த சபை ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய நிலைமைகள், சரீரங்களில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். Redeem Lord. Hallelujah. இயேசுவின் வல்லமையுள்ள நாமம், இயேசுவினுடைய வல்லமையுள்ள நாமம் இந்த இடத்துல அவருடைய வல்லமையுள்ள நாமத்தினால் ஓ ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துக்கங்கள் வேதனைகள் மறைகிற நேரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருதயத்தில் காணப்படுகிற வேதனைகள் மறைகிற நேரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பா, நீங்க வந்தா எங்களுக்கு விடுதலை. அப்பா, அப்பா, நீங்க வந்தா எங்களுக்கு விடுதலை. வந்து விட்டீங்க. நீங்க எங்கள் மத்தியில இருக்கிறபடினால எல்லாருக்கும் ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. நன்றியப்பா. ஈரங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கு இந்த ஜனத்தை நேசிக்கிற தேவன். உலகம் வருத்தாலும், ஒரு உலகம் அற்பமாய் நினைத்தாலும் நீர் நேசிக்கிறீரப்பா. எங்களை நேசிக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறீர். ஹல்லேலூயா. சொந்த இரத்தத்தினால மீட்ட உம்முடைய ஜனங்களை நீர் நேசிக்கிறவர். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. நன்றி ஆண்டவரே. நன்றி
ஆண்டவரே. ஜனங்களை, இந்த சபையை அப்பா, இந்த வருடத்தின் கடைசி இந்த ஞாயிற்றுக்கிழமையில உம்முடைய வல்லமையில கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் வலுவாதபடிக்கு காக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி, அப்பா, இதுவரைக்கும் இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஆண்டவரே எங்களை காத்து வழி நடத்தி வந்த தெய்வமே, இந்த வருட இறுதியிலும் உம்முடைய கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீர் எங்களுடைய கைகளை பிடித்துக் கொள்ள ஆண்டவரே, என்னுடைய கையை நீர் பிடித்துக் கொள்ள ஆண்டவரே. அப்பா, உலகத்திலே ஆண்டவரே நீர்தான் எனக்கு எல்லாம். உம்முடைய ஆண்டவரே கரம் என்னை பிடித்து நடத்த ஒப்பு கொடுக்கிறோம். We surrender to you, Lord. We surrender to you, Lord. நன்றி தகப்பனே. இந்த காலை வேளையில ஜீவனுள்ள தெய்வத்தை இதுவரைக்கும் ஒரு தகப்பனை போல சுமந்து வழிநடத்தி வந்த ஆண்டவரை ஆராதிக்க நன்றி செலுத்த தேவன் நமக்கு கொடுத்த கிருபைகளுக்கா எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி தகப்பனே, நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது சங்கீதம் 148வது சங்கீதத்தை நாம் வாசிக்க போறோம். 148வது சங்கீதம். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 148. அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார், மாறாத பிரமாணத்தை அவர்களுக்கு நியமித்தார். பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே சகல ஆழங்களே. அக்கினியே, கல்மலையே, உறைந்த பனி, மூடு பனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே. மலைகளே, சகல மேடுகளே, கனி மரங்களே, சகல கேதுருக்களே. காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே. பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியிலுள்ள சகல நியாயாதிபதிகளே. வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். 13-14 சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்து ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தந்த இந்த நல்ல சங்கீதத்துக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 1வது வசனத்திலே அல்லேலூயா, வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஆண்டவரை துதிக்கும்படியாய் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். 2ஆம் வசனத்திலே அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். பரலோகத்திலே கோடான கோடி தேவதூதர்கள் எப்பொழுதுமே ஓய்வின்றி கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருட இறுதி நாட்களில் அதிகமாய் ஆண்டவரை துதிக்கிற மக்களாக காணப்பட வேண்டும். ஒரு நாளும் ஆண்டவர் எத்தனை ஆபத்துகள் மத்தியில் நம்மை பாதுகாத்திருப்பார், தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருந்திருப்பார். ஸ்தோத்திரம். செய்த நன்மைகளை ஒவ்வொன்றையும் நினைத்து பார்த்து நாம் ஒவ்வொரு நாளும் இனி இருக்கிற இந்த 3 நாட்களிலே அதிகமாக ஆண்டவரை துதித்து, 2 நாட்கள் தான் இருக்கிறது, அதிகமாய் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து நம் குடும்பமாய் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஜனங்களாக காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம்.
3ஆம் வசனத்திலே சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். எல்லாம் ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் கர்த்தரை துதிக்க கடவுது என்று சொல்லி சங்கீதக்காரன் இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள், அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. வானாதி வானங்கள் ஸ்தோத்திரம். நம்ம பார்க்கிறது ஒரு வானத்தை தான் பார்க்கிறோம், எங்கே தொடங்குகிறது எங்கே முடிகிறது என்று சொல்லி நமக்கு தெரியாது. அதை உருவாக்கின ஆண்டவராகிய கர்த்தருக்கு தான் அது தெரியும். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். ஸ்தோத்திரம். நம்ம கடலை பார்த்து பெருசு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆண்டவர் ஆகாய மண்டலத்தில் ஸ்தோத்திரம் இதை காட்டிலும் திரளாய் தண்ணீர்களை அவர் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். ஸ்தோத்திரம். 7ஆம் வசனத்தில் பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, அக்கினியே, கல்மலையே, உறைந்த மலையே, மூடுபனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே. ஆண்டவருடைய சொற்படி செய்யும் பெருங்காற்று. அப்போ காற்றெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது, எல்லா காரியங்களும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது. ஆனால் நம்ம கீழ்ப்படுகிறோமா? பைபிள் படிக்கிறோமா? சோத்திரம். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நம்ம பைபிள் எடுத்து படிக்கிறவர்களாக இருக்கிறோமா? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மேல் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம இந்த வேதத்தை நேசித்து படித்து அதன்படி நடக்கணுமே அப்படின்ற எண்ணம் உடையவர்களாய் காணப்படுகிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஸ்தோத்திரம். காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே கர்த்தரை துதியுங்கள். பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே கர்த்தரை என்ன செய்யுங்க? துதியுங்க என்று சொல்லி எழுதுகிறார். 12ஆம் வசனத்திலே வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள். ஸ்தோத்திரம். வயசான இவர்கள் மாத்திரமல்ல, வாலிபர்கள், கன்னியர்கள் எல்லாருமே கர்த்தரை துதியுங்கள், துதிக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாம மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது. ஸ்தோத்திரம். அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்துக்கும் மேலான மகிமையுடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறவர், என்றென்றைக்கும் ஜீவிக்கிற ஆண்டவர். அவர் வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும் முன்னும் அவரே இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். அந்த தேவனை இந்த வருட இறுதி நாட்களில் அதிகமாக துதிங்க. ஃபோன் காரியங்கள், டிவி இதெல்லாத்தையும் கொஞ்சம் மூட்டை கட்டி வைத்து விட்டு அதிகமாக கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா, என்னையும் என் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் எல்லாரையும் காத்து கொண்டீரே, நன்றியப்பா என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்து பாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. யாராவது ஒரு ஆள் 100 ரூபா கொடுத்தாலே ரொம்ப நன்றி ஐயா, தேங்க்ஸு அப்படியெல்லாம் என்னென்னமோ சொல்கிறோம். ஒரு சாக்லேட் கொடுத்தாலே, 1 ரூபா சாக்லேட் கொடுத்தாலே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த வருஷம் ஃபுல்லாக ஆண்டவர் எவ்வளோ காரியங்களை கொடுத்துருக்கிறார். லட்ச லட்சமாய், ஆயிரமாய் நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். சம்பாதிக்கத்தக்க பலனை கொடுத்து சம்பாதிக்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துங்க, நன்றி உள்ளவர்களாய் வாழுங்க. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வழி நடத்த எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென்.